டைப் பண்ணியாச்சு. ஆனால் சென்ட் பண்ணுறதுக்கு 1000 தயக்கங்கள் இருக்குது. ஸோ ஏன் எதனால் இன்னும் வரைக்கும் வந்துட்டு அனுப்புறதுக்கான தைரியம் வரலை? ஸோ பார்க்கலாம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் வந்தாலும் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரு தயக்கம் இருக்குது. போத் ஆஃப் யூ ரெண்டு சைடுமே. அதாவது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறது, மறுபடியும் சரி அவசரப்பட வேண்டாம் அப்படி நிற்கிறது, பின்னாடி மறுபடியும் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னுக்கும் பின்னுக்குமாவே நகர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கே தவிர ஒரு உறுதியான ஒரு ஸ்டெப்பை எடுத்து இன்னும் வைக்கலையே. சரி, மற்ற பர்சன் என்ன நினைப்பாங்க? இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், உங்ககிட்ட திரும்ப மறுபடியும் இந்த பாண்டுக்கு கனெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன அப்படியே இருக்குதா, இல்லை மாறி இருக்கா, இல்லை வேறு யாரையாவது நினச்சிட்ருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஓவர் திங்கிங், ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னா நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, சரி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கலான்னு அவங்க உட்காந்துருக்காங்க. உங்கள் சைடில் ஒரு சில பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இன்னும் அதே ஃபீலிங்ஸில் இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு உங்கள் சைட்லேயே இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு விஷயத்தில் ஒற்றுமைகள் அப்படின்றது இருக்குது. யார் வந்து ஒரு அவங்களே எடுத்து வைக்கட்டும் ஃபஸ்ட்டு அப்படின்றபடி. ஸோ ரொம்ப தயக்கங்கள் நிறைய இருக்குது, ஹெவியான ஃபீலிங்ஸ் இருக்குங்க. ஃபீலிங்ஸும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஆசைகளும் இருக்குது, அதே சமயம் கண்ட்ரோலும் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ மெசேஜஸ்லாம் பார்த்தா டைப் பண்ணி ஒரு சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ண ரொம்ப நேரம் ஆகிடாது. ஆனால் அதுக்குள்ளே 1008 குழப்பங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த அவங்க சொல்ல நினைக்கிற விஷயங்களை சொல்லாமல் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஓவர் திங்கிங் ஒன்று, ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று அந்த ஒரு இப்போ மெசேஜை அமுச்சிட்டு நீங்கள் ரிப்ளைக்கு சரியாக ரிப்ளை கொடுக்கலன்னா, இல்லை உங்கள் சைடில் இருந்து கண்டுக்காமல் போயிட்டீங்க, எதிர்பார்த்த ரிப்ளை வரல, ரூடாக பிஹேவ் பண்ணிட்டா அது அவங்களோட ஈகோவுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ அதுவுமே வந்து இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஓவர் திங்கிங்காகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் நல்ல ரியாக்ஷன் வந்துட்டால் பரவாயில்ல, வேறு மாதிரி ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா அது நமக்கு அசிங்கமாக போயிடும். சரி, அவங்களே எடுத்து வைக்கட்டும் அப்படின்ற ஒரு யோசனைகளும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஆசைகள் இருந்தாலும் ரொம்ப கால்குலேஷன்ஸ், நிறைய கால்குலேஷன்ஸ் அப்படின்றதும் வந்துட்டு மறைமுகமாக இருக்குது. ஓகேங்களா? இது எப்படின்னா ஒரு அந்த தானாகவே யோஷு ஒரு 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 ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு வால் மாதிரி, ஒரு தடை மாதிரி உருவாயாச்சு. நீங்களே வந்து ஒன்றும் இல்லாததுக்கு வால் போட்டாச்சு ரெண்டு சைடுமே. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம். ஹர்ட் ஆகக்கூடாது. இதில் ஒரு ஒரு கான்செப்ட் காமனாக என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஹர்ட் ஆகக்கூடாது. அதுவும் உங்கள் பர்சனுமே அதுதான். மெசேஜ் அனுப்பாமல் டைப் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும், இல்லை பதில் ரிப்ளை வரலைன்னாலுமே அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய இடத்துல இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போது அது நமக்கு ஒரு அவமானமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஹர்ட் ஆகிட்டா என்ன ஆயிடுறதுங்கிறதுக்காகவே சைலண்ட். ஸோ லவ் இருந்தாலும் சரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன்
அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு இங்கே. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அந்த ஓவர் திங்கிங், அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது, அப்புறம் இந்த இமேஜுங்கிற ஒரு விஷயத்த லவ்வுக்குள்ளே கொண்டு வர்றது. லவ்னு இருந்தால் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்னா கொஞ்சம் முன்ன பின்ன நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் அப்படின்னா வந்து இந்த இந்த மாதிரியான இவ்வளோ தடங்கல்கள் அப்படின்றது வந்து கூட வருது. இதெல்லாம் தான் வந்து நினைக்கணும், ஐ மீன் அனுப்பணும்னு நினைக்கிற விஷயங்களை கூட அனுப்ப முடியாமல் வச்சிடுறாங்க. ஸோ இது உண்மையிலே வந்து உங்கள் 2 பேரோட விஷயங்களில் நிறைய இடங்களில் அது அப்பப்போவே சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் மோஸ்ட்லி இருந்திருக்கும். அது தள்ளி 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 போட்டு இப்போ பெரிய லெவலில் வந்து நிற்கிது. அது எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லாத சின்ன விஷயங்கள் தான் காரணம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கனெக்ஷனுங்கிறது இருக்க தானே செய்யுது. என்னதான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணலைன்னாலுமே அட்லீஸ்ட் டைப்பாக அது பண்ணுறாங்கல்ல, சொல்லணும்னா அது நினைக்கிறாங்கல்ல, என்ன ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறது மட்டும் தானே. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கிறதுனால தானே அந்த மெசேஜுக்கான பண்ணணுங்கிற எண்ணமே வருது. ஸோ 2 சைடுமே அப்படி தான். ஏன் ஒரு சில டைமில் நீங்களுமே கூட அப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேபி ஒரு சண்டேயில் நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சைடுமே இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ போத் சைடு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. பழைய நினைவுகள் எதுவுமே வந்து மறக்கலைங்க. ஓகேங்களா? நீங்களும் மறக்கலை, அவங்களும் மறக்கலை. எல்லாம் அப்படி அப்படியே கடந்து தான் போயிட்டுருக்கீங்க. அடுத்தடுத்து தான் போகிறீங்களே தவிர, இப்போ இந்த பாஸ்ட் விட்டு அப்படியே ஜம்ப் ஆகி அடுத்ததுன்னு தான் போயிருக்கீங்களே தவிர, அதை மறந்துட்டு அதுக்கு ஒரு எண்டு கொடுத்துட்டு இன்னும் போகலை. அவங்களும் போகலை, நீங்களும் போகலை. சி இந்த கனெக்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா உங்களோட பாண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் 2 பேர் விஷயத்துலையுமே ரியாக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து உங்கள் மேலே அந்த பாசம் வச்சுருக்காங்க. அந்த லவ், அந்த பாஸ்ட் விஷயங்கள் மறக்கலை, இன்னும் இருக்குதான். பேசணுங்கிற ஆனால் கேப் வந்திருக்கு. கேப் 2 பேருக்கும் டெஃபினெட்லி இருக்குது. பட் அது பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு தயக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு அவங்களோட மெசேஜஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நிறைய டீப்பான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறது அஃப்கோர்ஸ் சொல்லணும். ஆனால் எதனால் இது பிரேக் ஆச்சு, எதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, என்ன ஆச்சுங்கிறது எல்லாமே சொல்லணும் தான். ஆனால் அவங்க ரியாக்ஷன் பார்த்து பயப்படுறாங்க. இன்னொன்று தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்னா கேப் ரொம்ப நிறைய விழுந்துருச்சு. அந்த ஒரு தைரியம் வரலை அவங்களுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கா வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கா ஒரு ஃபீலிங்ஸ் வருதா, ஓகே என்னன்னாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தாட், ஒரு கிளிக் எப்போ வருதோ அப்போ இந்த சென்ட் பட்டனை வந்து அமுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப்பாக சொல்லணும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது அவங்களுக்கு. சப்போஸ் உங்கள் சைடில் இருந்து எங்கேயாவது ஒரு இல்லை நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, அவங்க மேலே கோவப்பட மாட்டீங்க, பழையபடி அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி லைக் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அந்த சைன் கிடைக்கல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேயுமே ஒரு சில ஐடியாஸ் அண்டு ஒரு சில விஷயங்கள் ஒப்பீனியன்ஸ் ஆல்சோ எடுத்திருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்களுமே வந்து ஓகே பேசி பாருன்ற ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்க மாதிரியும் தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தைரியம் வர மாட்டேங்குது. பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே ஓகே நாளைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரியே போகிறாங்க.
அண்ட் அதே மாதிரி அவங்க மைண்டுமே வந்து இப்போது ஒரு ஒரு விஷயத்தில் நிலையாக நிற்கல. ஓகேவா? உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சாரி கேட்பாங்களா? நீங்கள் வந்து நினைக்கலாம், சரி ஒரு சாரியாவது வந்து கேட்பாங்களா அந்த மெசேஜில் அப்படின்னு இருந்தால், ஃபஸ்ட்டு வாய்ப்புகள் இருக்கும். இந்த கான்வர்சேஷனை நல்லா கொண்டு போனீங்க அப்படின்னா, அது சாரிக்கான சான்சஸும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பாண்டிங்க்கு வந்து இன்னும் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் சைடில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜி மாதிரி அங்கே போகுது அங்கே. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறீங்க, அது உடனே டக்குன்னு அப்படின்றபடி ஒரு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களா? அவங்க ஸ்பேஸுக்கு இதாகணுங்க. அதாவது சம்டைம்ஸ் வந்து அவங்களாவே பேசலான்னு வர்றப்போ உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இல்லை அழுத்தங்கள் இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி எனிதிங் ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே ஃபோர்ஸாக போயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈகோ இல்லை, பிடிவாதங்கள் இல்லை, பயம் மட்டும்தான் இருக்குது. அந்த தைரியம் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போது உங்கள் கூட சண்டை போட்டுட்டு பல ட்ராமாஸ் பல விஷயங்கள் நடந்துச்சுல்ல, அப்போ கூட அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பீப்புள் இருந்தாங்க. அதாவது உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு மட்டும் பீப்புள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்திருப்பாங்க. எல்லா ஐடியாஸும் பின்னாடி நின்று கொடுத்துருப்பாங்க. இப்படி பேசு, இப்படி பண்ணு, இப்படி சண்டை போடு அப்படின்னு. அப்போல்லாம் கிடைச்ச சப்போர்ட்டு, அப்போல்லாம் கிடைச்ச தைரியத்தால் எத்தனையோ விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் கூட வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பீப்புள் கிடையாது. ஏன் அதை பிரிக்கணும்னு நினைக்கிறப்போ இருந்த பீப்புள் வந்து சேர்த்து வைக்க வேண்டியதானே? இல்லை, அவங்க ரோல் பிரிக்கிறது மட்டும் அழகாக பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்போது உங்களோட வந்து சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இப்படி பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாங்களே தவிர, கூட நின்று உங்ககிட்ட நீங்கள் சேர்கிறதுக்கு என்னென்ன பேசலாம் அந்த மாதிரியாவது ஒரு எடுத்து சொல்லவும் ஆள் இல்லை. ஒன்று சேர்க்கறதுக்கும் அங்கே ஆள் இல்லை. ஸோ தனியாக நிற்கிறாங்க. இப்போது உங்கள் கூட சேரணுன்னா தனியாக போராடணும். அந்த தனியாக அப்படிங்கிறப்போ தைரியம் வரல. இப்போ ஒரு ஆள் கூட இருக்கிறாங்க, யாராவது இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சேர்றதில்லன்னா இந்நேரம் மெசேஜ் வந்திருக்கும், இந்நேரம் துணிஞ்சு செஞ்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள். உங்களோட பாண்டிங்கில் என்னது ஸ்டார்ட்டே ஆகியிருக்கும். பட் அது இல்லை, அதுதான் விஷயம். ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் அந்த சண்டை போட்ட டைம்லையுமே இந்த தேர்ட் பார்ட்டி இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா, இல்லை பின்னாடி இருந்து ஏற்றி விடாமல் இருந்திருந்தாங்கன்னாலும் உங்களுக்குள்ள பிரிவினைகள் ஏற்பட்டிருக்க சான்சஸ் கம்மியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த சப்போர்ட் பண்ண வேலை தான் இது. ஆனால் இப்போ அது கிடைக்கல. இப்போ அவங்க ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது. அதாவது முன்னாடி எல்லாம் வந்து எதையுமே ரொம்ப டீப்பாக யோசிக்க மாட்டாங்க இந்த பர்சன். ஆனால் இப்போ நிறைய டீப்பாக யோசிக்கிறதுனால அவங்களுக்கு தான் பண்ண தப்பையும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அந்த கேப், அந்த டிஸ்டன்ஸ் உங்களோட வேல்யூ என்னங்கிறதையும் புரிய வைக்குது. அதே மாதிரி திடீர்னு உங்ககிட்ட பேசணுன்ற ஆசைகள், அந்த ஈர்க்கிறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் வரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமாகவுமே வந்து இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது வேணும் அவங்க சைடில். புது ஆளுங்க அட்லீஸ்ட் கிடச்சா கூட உங்கள் விஷயத்தில் ஸ்டெப் எடுப்பாங்க. பட் புது பீப்புள் யாரும் இன்னும் அவங்க சர்க்கிள்குள்ளே வந்திருக்க சான்சஸ் லோ. ஆல்ரெடி இருக்கிற பீப்புள் எல்லாம் டாக்ஸிக் தான். பிரிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குமே தவிர அவங்க சேர்த்து வைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க. ரொம்ப டீப்பான திங்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அவ்வளோ டைம் எடுக்குது. பட் ஆனால் அவங்க சர்க்கிளில் வேறு புது பர்சன்ஸ், வேறு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி கிடச்சிது, சப்போர்ட் பண்ணுற பர்சன் கிடச்சாங்க அப்படின்னா உங்கள் விஷயத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டான ஸ்டெப் எடுக்க சான்சஸ் இருக்கும். ஆனால் தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோங்கிறத பார்க்குறாங்க அவங்க. ஸோ த ட்ராமா மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், பார்ப்போம்.
அப்சல்யூட்லி. அதாவது திடீர்னு வந்து இப்போ தான் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. ஒரு சீக்ரெட்டுன்னு கூட சொல்லலாமா? இவ்வளோ நாட்கள் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஓன் கற்பனைகள் அண்ட் பீப்புள் வந்து இவங்க மைண்டில் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் தான் ரூல் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாட்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களோட எண்ணங்களில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேங்கிறதையவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அவங்களுக்கு தெளிவு. ஓகே மற்றவங்க தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ ரியலைஸ் எல்லாம் பண்ணினாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திரும்ப வந்து பேசுறதுக்கான தைரியம் இல்லைங்கிறது பாயிண்ட். பிகாஸ் பண்ண விஷயங்கள் நிறைய, ஏமாத்தின விஷயங்கள் நிறைய இல்லையா? ஸோ அதுதான் யோசிக்கிறாங்க. சரி நம்ம பார்க்கலாம். நம்ம பிக்கப் ஆயிலில் போயிட்டு வேறு என்னென்ன மெசேஜஸ்லாம் வருதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 3 பைல் கொடுக்குறேன். எஸ், பைல் நம்பர் 1க்கு வந்து நான் இந்த டவர் கொடுக்குறேன். திஸ் ஒயிட் கலர் டவர் மாதிரி. ஓகே. அண்ட் பைல் நம்பர் 2க்கு இந்த பர்பிள் பிரேஸ்லெட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு இந்த ஆரஞ்ச் கலர் கேண்டில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். 3 பைல் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, பைல் நம்பர் 1 சரி, அவங்க உங்கள் விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நிறையா உங்கள் விஷயத்தில் நிறைய செல்ஃபிஷான முடிவுகள் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் வந்து அவங்க சைடு இருந்த பீப்புள் அண்ட் அதே மாதிரி அவங்க இதை ஒத்துக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. பைல் நம்பர் 1 என்னை சுற்றி இருந்த பர்சன் எனக்கு சரியாக வழி நடத்தலை, என்னை வந்து அவங்க ராங்காக கைட் பண்ணாங்க. ஸோ நான் அவங்க பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி மணி. ஸோ லைஃப்பில் வந்து ஒரு நல்ல செட்டில் ஆகணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் ரொம்ப இருந்தேன். சரி, அவங்க அந்த ஒரு விஷயம் செல்ஃபிஷாக இருந்தேங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி அவங்க உங்களுக்கு நீங்கள் வந்து குயிக்கான ஒரு மெசேஜ், குயிக்கான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க சைடில் இருந்து நான் எதுவுமே குயிக்காக கொடுக்க விரும்பலை. ஒன்ஸ் நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறேன், இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏதாவது இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து செய்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள்
நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸில் நான் இருக்கணும். அது லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் லேட் டைமிங் பிரச்சனை கிடையாது. லேட் ஆனாலும் நான் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த பாயிண்ட்டை தான் உங்களுக்குமே அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு விஷயம் ரியலாக உங்களுக்கு பண்ணணும், நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, அதுக்கு திரும்பியாவது ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நடந்த இந்த செப்பரேஷனாக இருக்கட்டும், இந்த பிரிவினைகளாக இருக்கட்டும், இல்லை இப்போவுமே நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, அந்த பாண்டிங் இருக்குது, ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி, திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு பேசாமல் போகிறாங்க. பார்த்தா பிடிச்சிருக்க மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் திடீர்னு பிடிக்கலைங்கிற மாதிரியும் நடந்துக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரியும் நடந்துக்கிறாங்க. அவங்க குழம்பினதும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து குழப்பி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரீசன் அவங்க தெளிவாக இல்லை இன்னும். அவங்களுக்கே ஒரு 100% ப்ராமிசஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பர்சனல் விஷயங்களும் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் விஷயங்களும் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே லைன்லே இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் சரிசமமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் அந்த பர்சனோட மைண்டில் இருக்குது. ஓகேங்களா? அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குயிக்காக எதுவும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட பாண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஈவன் இது நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷான இப்போ தான் புதுசாக கமிட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை அது மேரிடு எனிதிங். ஆனால் ஒரு ஸ்டேபிளான ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு நின்றுக்கிறேன், ஒரு பொசிஷனில் நல்லபடியாக நான் நின்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு விஷயமோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அந்த விஷயம், அந்த பாயிண்ட்ஸ் வெரி கிளியராக வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப கன்ஃபியூசிங், ஓவர் திங்கிங், அண்ட் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப குழம்பிக்காதீங்க. நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா உங்களை மறந்துட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் நான் சைலண்ட்டாக என்னோடய லைஃப்பை நான் பில்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் அமைதியாக இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கல, லைஃப்பை சைலண்ட்டாக பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜஸே ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்க தான் எனக்கு ஆசை. சும்மா இந்த டெம்ப்ரரிக்கு பேசுகிறது, அதுக்கப்புறம் டாட்டா பை பைன்ட்டு போகிறது, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு லாங் டேர்மாக கொடுக்கணும், சீரியஸான ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நான் உள்ளார வருவேன், இல்லைன்னா இல்லை. ஸோ அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மேபி பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் பிடிச்சிருக்கு, அதை அப்படியே ஃப்யூச்சரில் அப்படியே கொண்டு போய்க்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பர்சனுக்கு அப்படி கிடையாது. ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்துட்டேன் அப்படின்னா ஃபார்எவராக பொறுமையாக அதுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற தாட்டில் இருக்காங்க. கொஞ்சம் சீரியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவங்க ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கு ஸ்டேபிளாக லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும், கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் என்கிட்ட கிளியரான ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க வேண்டாம். நான் இது மேபி லைக் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க மெசேஜஸ். பட் ஆனாலும் ஒரு சில பேருக்கு இவ்வளோ டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கும் தயக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகிடுவீங்க, வருத்தப்படுவீங்க. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ஒரு சில பேர் இருக்கீங்க, எல்லாரும் கிடையாது, பட் ஒரு சில பேர் அப்படி. நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் அவங்க நேரடியாக மெசேஜ் சொல்ல தயக்கப்படுறாங்க. சரி, இவ்வளோ விஷயங்களை சொல்லிவிட்டு அனுப்பலாம் அப்படின்னு பேக் ஆகிறாங்க. பிகாஸ் சம் பீப்புள் வெரி சென்சிட்டிவ் ஹியர். ஆனால் அவங்களோட மெசேஜ் வெரி கிளியர். நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்டாலும், எவ்வளோ நாள் அவங்களுக்காக வெயிட் பண்ணினாலும் அவங்க செட்டில் ஆகாமல் நான் எதுவுமே நகர்த்த மாட்டேன். பிடிக்கும், மரியாதை இருக்குது. ஆனால் லைஃப்பில் முதல்ல ஃபஸ்ட்டு செட்டில் ஆனால் மட்டும்தான் எனக்கும் அந்த பர்சனுக்கும் மரியாதை, உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் அப்படின்றதுல இருக்காங்க. ஸோ வெரி மெச்சூர்டான ஒரு
தாட்டில் வந்து இந்த பர்சன் இருக்காங்க. பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். இந்த பாண்டிங் வந்துட்டு பைல் நம்பர் 2 அப்பா நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள். அதாவது ஒரு டைமும் வந்துட்டு சமாதானப்படுத்தணும்னு நினச்சாலுமே சண்டையில் தான் போய் முடியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிக உடைய ஒரு 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 பாண்டிங். ஒன்று நீங்கள் பேச போகிற டைமில் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது, அவங்க பேச டைமில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது, ஓவர் திங்கிங் நிறையா. ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அது அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. பட் ரெஸ்ட்டு எல்லாமே சண்டையில் தான் போய் முடியுது. மேபி லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லையுமே இருக்கலாம், நோ கான்டாக்ட் மாதிரி. அப்படி இல்லைனாலுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், குழப்பங்கள்ல இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டையில் ஒரு சில வார்த்தைகள் நிறைய ஷேர் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. ஒரு அப்பாலஜியும் கேட்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நேரடியாக கேட்க மாட்டாங்க, சாரிங்கிறதெல்லாம் நேரடியாக கேட்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு மறைமுகமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற மாதிரியும் இருக்குது உங்களை. இப்போ கான்டாக்ட்ஸ் மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது குறைஞ்சிருக்கும். கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கும், இல்லை நோ கான்டாக்ட், இல்லை 2 சைடுமே அமைதியாக இருக்கிறது அப்படின்றபடி தான் இருக்கும். அமைதியாக இருந்தாலும் ஒரு க்யூரியஸ், என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனாலும் வந்து கோபங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு சோஷியல் மீடியா பார்த்துக்கிறது அப்படின்றது வந்துட்டு இருக்குது. சப்போஸ் ஒரு சில பேர் பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபேக் ஐடி மூலயமா செக் பண்ணுறது அப்படின்றதும் இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எஸ், அவங்க நிறையா சண்டையில் நிறைய விஷயங்கள், வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் ஜெயிச்சிட்டேன், தான் கரெக்டாக பேசினேங்கிற மாதிரி அவங்க போயிருக்கலாம். பட் இப்போ அது ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவங்கள நினச்சி என்ன மாதிரி வந்து உங்கள் தாட்ஸ் இருக்குது? நல்லபடியாக நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அந்த பழைய இது மாதிரியே நினச்சிட்ருக்கிறீங்களா? அந்த ஒரு தாட்டும் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே, நீங்கள் அவங்க மேலே என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கீங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இல்லைன்னா மூவ் ஆன் ஆகிட்டீங்களா அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஓகே, பார்ப்போம் வேறு மெசேஜஸ். See, that's the thing. ஆனால் என்ன தான் வந்து இருந்தாலுங்க, ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் என்ன தான் நடந்திருந்தாலும் திரும்ப மறுபடியும் வந்து உங்கள் சைடு ஏதோ ஒரு வழியில் இழுக்குது. இப்போ மேபி பேசுகிறீங்க, பேசலை, அவங்க சைட்லேருந்து ஒரு சைன் வருது வரலைங்கிறத தாண்டி அவங்களுக்கு உங்கள் மேலே இன்னும் அந்த ஒரு ஒரு மேக்னெட் மாதிரி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னுமே. ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு சில பேர் நீங்கள் ஃப்யூச்சர், எதிர்காலம், நிறையா ஆசைகள் அப்படின்றத பற்றி பேசியிருக்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ அதை நோக்கி நீங்கள் போயிடுவீங்களோ
அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள கண்டுக்க மாட்டீங்க, அந்த பயமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போது என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் அது போய் அவங்களோட கோலை நோக்கி போயிட்டீங்களா, இல்லை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீச் பண்ணிடலாமா, உங்ககிட்ட வந்துடலாமா, உங்ககிட்ட பேசி ஏதாவது ஒரு சைன் காமிச்சிடலாமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸும் இருக்கும். ஸோ சடனான ஒரு நியூஸ் உங்களை பற்றி அவங்களுக்கு கிடைக்கிறது, சடனாக உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப குயிக்காக அப்படின்றதும் வந்து இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேட்டட் ஏதோ ஒரு ஷாக்கிங் நியூஸ் மாதிரி, ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்காதது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே போயிருக்கு. மேபி ஒரு சில பேர் ஏதாவது ஹைப் மாதிரி கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கலாம். ஒரு ஒரு விதமான இழந்துருவோமோ ஃபாரெவராக கடைசி வரைக்கும் அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்குள்ளார இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பு தாங்கிறத வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் வேணுங்கிறது அவங்க வந்துட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் பழையபடி கிளைம் பண்ண முடியல, பழையபடி அந்த உரிமை கொண்டாட என்னால் முடியல உங்கள் மேலே அப்படின்றதும் ரொம்ப தெளிவாக சொல்ல வராங்க. ஆனால் உங்களுக்கு டிவைனோட மெசேஜஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாக ஒரு டைமுமே வந்து பைல் நம்பர் 2 பேசலாம், சரி ஓகே என்ன நிலமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், பேசலான்னு பல டைம் போய் நீங்களாக வாலண்டியராக பேசி நீங்கள் தான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு திரும்ப திரும்ப வந்திருக்கீங்க. ரொம்ப இன்சல்ட் அவமானப்பட்டுட்டு ரொம்ப ஏமாந்து வந்து அழுகைகள் அதெல்லாம் நீங்கள் தான் ஒரு டைமுமே வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், அவங்க வரட்டுமே, அவங்களுக்கு ஈகோ இருக்குது, பிடிவாதம் இருக்குன்னா அது இறங்கட்டுமே. ஸோ அது இறங்கி வரட்டும். எவ்வளோ நாளைக்கு நீங்களே போய் ஒரே சைடில் இருந்தே எவ்வளோ நாளைக்கு எஃபோர்ட்ஸ் போடுறது. போட்ட எஃபோர்ட்ஸுக்கு மெசேஜ் ரிப்ளை வந்திருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் அவங்களோட டைம் பார்த்துட்டு அவங்களோட மூட்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அப்போது உங்கள் வேல்யூ என்னங்க? ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கனவுகள், எதிர்காலம் இதை நோக்கி போக ஆரம்பிங்க. நீங்கள் அடுத்த கட்டம்னு நோக்கி போக ஆரம்பிக்கிறப்ப தான் பயம் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி வந்து சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஆனால் அது நீங்கள் விலகி போகிறப்போ வந்துட்டு அந்த அந்த பயத்திலே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ சும்மா வந்துட்டு இந்த பர்சனுக்காகவே வந்து வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணுறது வந்து நோ யூஸ். கொஞ்சம் நீங்களும் ஒரு பயத்தை காட்டுங்களேன். உங்கள் வேல்யூ என்னங்கிறத புரிய வைங்களேன். இவ்வளோ நாள் அவங்க தானே உங்களை குழப்பத்தில் வச்சுருந்தாங்க, திரும்ப நீங்களும் அவங்கள வந்து டென்ஷனுக்கு கொண்டு போங்களேன், அவங்கள யோசிக்க வைங்களேன். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது தேவை, தப்பு கிடையாது, தேவை. அந்த பர்சனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்க வழியிலே போய் புரிய வச்சா மட்டும்தான் முடியும். சும்மா உட்காந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சாஃப்ட் கார்னர் பார்க்கறலாம் வேலையாகாது. ஓகேவா? ஏன்னா உங்களுடைய பர்சன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 3க்கு இன்னொரு மெசேஜ். Pile number okay. Pile number 3. இந்த பர்சன் வந்து அவங்களோட இந்த ஈகோவாலேயே இதானாங்க. அந்த ஈகோங்கிறத தாண்டி கொஞ்சம் ஓவராக கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஒரு பாண்டிங்கை வந்து அவங்க உண்மையிலே உங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பாண்டிங். அவங்க கேட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது. எனக்கு ஒரு பர்சன் வேணும், அந்த பர்சன் என்னை நல்லா பார்த்துக்கணும், நல்லபடியாக வந்துட்டு எனக்கு எல்லாமே செய்யணும், எதுனாலும் எனக்காக இருக்கணும், இப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் வந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுடைய ரொம்ப சைலண்ட், ரொம்ப நிறைய விஷயங்களை அட்வான்டேஜ் எடுத்தாச்சு. ஸோ இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிட்டாங்க.
இதில் ஒரு ஹோப்பு கூட வைக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அது அவங்களுக்கே நல்லா தெரியுது. உங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை வந்து உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. அண்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த பர்சனை நம்பி இழந்த நம்பிக்கையிலிருந்து எல்லா விஷயத்தையும் இழந்து இனி அடுத்து லைஃப்பில் ஈஸியாக வாழக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வாழணுங்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு நாட்கள் நகர்த்திட்டு கொண்டு போகிறதே சிரமமாக இருக்குன்ற அளவுக்கு இப்போ ஆகியிருக்கு ஒரு சில பேருக்கு. ஸோ அதுக்கும் தான் காரணங்கிறது தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இமோஷ்னலான ஒரு டைமில் தாங்க. இப்போ இந்த மெசேஜே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்க டைமில் அவங்க உங்களுக்கு அனுப்ப ட்ரை பண்ணல. பட் ரொம்ப இந்த இமோஷ்னலாக இருக்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, அதே மாதிரி ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டில் இருக்கிறப்போ, எஸ்பெஷலி நைட் டைம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ தான் பண்ண தப்பை வந்து அவங்க உணர்றாங்க. தன்னால் தான் வந்து இப்படி ஆகிருச்சு, தான் வந்து இந்த பர்சனோட இவங்களுக்கு ஹோப்பு கொடுத்து இப்படி பண்ணி விட்டுட்டேன், இல்லைனா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பில் நிம்மதியாக இருந்திருப்பாங்க, நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படிங்கிறதுமே அவங்க மனசில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை டைப் பண்ணியிருக்க வரைக்கும் சான்சஸ் இருக்கும். ஆனால் சென்ட் பண்ண தான் தைரியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு உங்கள் சைடில் இருந்து அடுத்து என்ன கேள்விகள் வருங்கிற ஒரு பயம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ரகசியங்கள் பேச்சுவாக்கில் வெளியே வந்துருமோ. ஏன்னா அவங்க நிறைய மறைச்சிருக்காங்க. நீங்கள் ஏதோ 1 2 கொஞ்சோண்டு கண்டுபிடிச்சதுலேயே அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் கண்டுபிடிக்காததெல்லாம் இருக்குதுல்ல, இப்போ அதுவும் வந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகள் ஆகிடுமோ, அந்த ஒரு பயமும் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ நைட் டைம்ஸ் வந்து பண்ணது தப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சாலும், ஐ மீன் டைப்பெல்லாம் பண்ணிட்டாலும் ஆல்மோஸ்ட்டு மறுபடியும் அதை டெலீட் அதெல்லாம் பண்ணினாலும் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் அதே மாதிரி ஏன்னா வந்து இந்த பாண்டிங்கில் வந்து பயங்கரமான நம்பிக்கை கொடுத்து உடையப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து லிட்ரலி வந்து உங்களை ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி கட்டி போட்டு ஒரு இப்போ நீங்கள் ஒரு சாஃப்டான கேரக்டராக இருந்தாலும் ஒரு 4 பேர்த்த பார்த்து சத்தம் போடுற அளவுக்கு, கத்துற அளவுக்கு, ரூடாக பேசுகிற அளவுக்கு மாற்றின ஒரு பாண்டிங்காக ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரிக்ரெட் பண்ணுறாங்க, நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபேஸ் ஆஃப் வர மாட்டாங்க. ஆனால் தன்னை குறை சொல்லிக்கிறாங்க, அது வேணால் ஓகே தான். தனியாக இருக்கும் பொழுதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ட்ரஸ்ட் பீப்புளுக்கு மத்தியில் அவங்க பண்ணது தப்புங்கிறத குறை சொல்கிறாங்க. உங்கள் ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறாங்க உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா அது அவங்க கேட்ட அழகான ரிலேஷன்ஷிப் தான் இது. எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டது தான் இது. என்னென்னலாம் வேணும்னு கேட்டாங்களோ எல்லாமே கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இப்போ உங்கள் ப்ரெசன்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ சூழ்நிலைகள் ஃபேவர் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்து டே டைமில் அந்த தாட் இல்லை, மோஸ்ட்லி நைட் டைம்ஸ் அப்படி தான் வருது. எதுனாலும் தைரியம் இல்லை, அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் சைட்லேருந்து வேறு என்ன ரியாக்ஷன்ஸ் ஏதாவது வருதா, சரி அதை வச்சு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்றதும் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் தனிமை அப்படின்றதும் இருக்குதுங்க அவங்களுக்குள்ளார. தனிமைங்கிறது இந்த ஒரு ரிக்ரெட் ரொம்ப கேரி பண்ணுறாங்க. ஏன்னா நிறையா டைம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக கூட அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துருந்துருக்கலாம் ஒரு கட்டத்தில். ஸோ ஒரு அசால்ட்டாக பேசுகிறது, விளையாட்டுத்தனமாக பேசுகிறது, அந்த ஒரு ஓவர் நம்பிக்கை எல்லாமே கண்ணுக்கு தெரியறது எல்லாமே பாசிட்டிவாக தெரிஞ்சதோட விளைவு என்னால் முடியும் நடக்குன்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டு கடைசியில் வந்து இப்போது ரிக்ரெட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏன்னா உங்களோட அந்த எண்டு டைமில் இருக்கிறப்பெல்லாம் இவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, அவங்க சீக்ரெட்ஸ் வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவுமே வாலண்டியராக சண்டை போட்டு விலகியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேசாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு அது ஒரு ரீசனாக இருக்கும். ரொம்ப கிராண்டடாக எடுத்துட்டேன்ற ஒரு தாட் இருக்குது, வருத்தம் இருக்குது. ஆனால் தள்ளி இருந்தாலும் வந்து உங்களோட தாட்ஸ் உங்களை பற்றி யோசிச்சா ஒரு கனெக்ஷன் டக்குன்னு இப்போ உங்கள் தாட்டு நினப்பு வருது அப்படின்னா உடனே மறைய மாட்டேங்குது. அது கொஞ்சம் அப்படியே இருக்குது தான் அவங்க மனசுக்குள்ளார.
அதாவது அவங்களும் வந்து ஒரு ஒரு வாட்டர் மாதிரி, சரி அடுத்து கடந்து போயிரலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்றபடி நகர்ந்து நகர்ந்து போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆக தான் செய்றாங்க. நீங்க ஸ்பெஷலான பெர்சன்ங்கிறது தெரியுது. ஆனா ஒரு ஒரு கட்டத்தில வந்து அவங்க நான் ஒரு டிசர்விங்கான பெர்சனாக இல்லையோ! ஏன்னா நீங்க அவ்ளோ வந்து குட் பெர்சன். ஸோ நான் டிசர்விங் கிடையாது. ஸோ அதனால நீங்க இனி அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அ அதுவும் இல்லாம நான் இவ்ளோ விஷயங்களும் செஞ்சுட்டேன். இனி அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்காங்க. பட் ஆனா வந்து உங்களுக்கு டிவைன் சொல்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? இப்போ அவங்க நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறது, சொல்லாம விடுறது, இந்த ஆன் அண்ட் ஆஃப் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உங்களுக்கு வந்து டிவைன் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, இந்த பெர்சன் கூட நீங்க லைஃப்ப லீடு பண்றது, அதே மாதிரி வந்துட்டு இந்த பெர்சன நெனச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும், எவ்வளோ இழந்திருக்கீங்கங்கிறதையும் பாருங்க. ஏன்னா, உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரவே ஒரு சில பேர் இழந்தாச்சு. இப்போ வரைக்கும் அத ரெக்கவர் பண்ண முடியல. நான் வந்து பழைய பெர்சனா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நான் என்னையவே இழந்துட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல. நான் வந்து இப்போ வேற பெர்சனா இருக்கேன். ஸோ ஒரு ஒரு தைரியமான பெர்சன் இன்னைக்கு வீக்கா இருக்கீங்க. ஓவர் திங்கிங்கே பண்ணாத ஒரு பெர்சன் இன்னைக்கு ஓவர் திங்கிங் அதிகமா பண்றீங்க. அதே மாதிரி எப்பயுமே ஜாலியா அங்க இங்கன்னு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் அப்படி அப்படி இருந்த பெர்சன். பாசிட்டிவான பெர்சன் இன்னைக்கு ஒரு ஒரு ரூம்குள்ளார யார்கிட்டயும் பேசாம, வேண்டான்னு ஒதுங்கி நிக்கிறீங்க. ஸோ இது எந்த வகையில உங்களுக்கு ஒரு நன்மை குடுக்குது? ஸோ இதிலிருந்து ஃபர்ஸ்ட்டு வெளிய வர ட்ரை பண்ணுங்க. இன்னும் அந்த பெர்சன் குடுத்த அந்த தாக்கம், அந்த ஒரு பெயின்ல இருந்து நீங்க இன்னும் வெளிய வரல. அது இன்னும் இருக்கு. அது உங்களுக்கு நாளடைவுல கோவத்தை உண்டாக்குது. வெறின்னே சொல்லுவேன் நானு. அப்படியே போறீங்க. பட் அது இன்னும் தான் உங்கள டிஸ்ட்ராய் பண்ணுது. உங்களுடைய கேரக்டர்ல இருந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பெர்சன். இந்த பாண்டிங்க்கு உங்களால எவ்வளோ குடுக்க முடியுமோ குடுத்தாச்சு. அத அவங்க இப்ப புரிஞ்சுக்கிறாங்க, நாளைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அது வேற கத. அது எப்ப வேணா புரிஞ்சுக்கிட்டு போட்டும். பட் உங்களோட லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அத விட்டுற வேண்டாம். ஏன்னா, இன்னுமே ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணாம உட்காந்துருக்கீங்க உங்க லைஃப்ப. ஒரு சரியான ஜாப் இல்ல. ஒரு ஒரு சரியான ஒரு பிளேஸ் இன்னும் செட்டில் ஆகல. அது கரெக்ட்டா ஆகிட்டு வந்த டைம்ல இவ்ளோ ட்ராமாவுக்கு மத்தியில எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ விட்டத புடிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கு மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய வேற லைஃப் வீணா போயிடும். ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸான ஒரு விஷயம். ஓகேங்களா? நெறைய இழந்திருக்கீங்க. உங்களோட ஹெல்த்துலேருந்து, பணம், நிம்மதி, வாய்ப்புகள்ல இருந்து, அந்த லவ் மேல நம்பிக்கை, பீப்பிள் மேல நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்தாச்சு. இனி அத திரும்பி எடுக்கிறதுக்கான வழிகள ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க் உங்களுக்கு. இந்த பெர்சன் வராங்க, பேசுறாங்கங்கிறதெல்லாம் 2வது. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க் யூ.